ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு வெல்ஸ்டெக் சேனல். இன்னைக்கு 2021ஆம் ஆண்டோட செகண்ட் ஹாஃபில் 5G சேவையை ஜியோ வழங்கும் அப்படின்னு முகேஷ் அம்பானி சொல்லியிருக்காங்க. அதை பற்றி பார்ப்போம். அதாவது 2021ஆம் ஆண்டோட செகண்ட் ஹாஃபில் இந்தியாவில் 5G சேவையில் ஒரு புதிய புரட்சியே வரும் அப்படின்ற மாதிரி நம்ம ரிலையன்ஸ் ஜியோவோட தலைவர் முகேஷ் அம்பானி அவங்க சொல்லியிருக்காங்க. இதை இந்திய மொபைல் மாநாடு 2020 நிகழ்ச்சியில் சொல்லியிருக்காங்க. இது எப்போன்னா இந்திய மொபைல் மாநாடு 2020 நிகழ்ச்சியில் சொல்லியிருக்காங்க. அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். 5G சேவையின் வருகை பெரிய அளவிலான தொழிற்புரட்சியை ஏற்படுத்தும். அதன் முன்னோடியாக ஜியோ நிறுவனம் திகழும். டிஜிட்டல் தொழில்நுட்பத்தால் இணைக்கப்பட்ட உலகளவிலான சிறந்த நாடுகளில் இந்தியாவும் ஒன்றாகும். 5G சேவையை அதிகரிக்கவும் விரிவுபடுத்துவதற்கும் அதை மலிவு மற்றும் எல்லா இடங்களிலும் கிடைக்கச் செய்வதற்கும் கொள்கை அளவிலான நடவடிக்கைகள் தேவை. ரிலையன்ஸ் ஜியோ 5G நெட்வொர்க் சேவை உள்நாட்டின் ஹார்ட்வேர் மற்றும் தொழில்நுட்ப கூறுகளால் இயக்கப்படும். இந்தியாவில் 5G சேவையில் புதியதொரு புரட்சியை வரும் 2021ஆம் ஆண்டின் பிற்பாதியில் படைக்க உள்ளது. குறிப்பாக தற்சார்பு இந்தியாவுக்கு ஒரு சான்றாக இது திகழும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க நம்ம முகேஷ் அம்பானி. இந்த இந்தியா மொபைல் மாநாடு 2020 நம்மளோட இந்திய அரசின் தொலைத்தொடர்பு துறையும் இந்திய செல்போன் நிறுவன சங்கமும் சேர்ந்து தான் நடத்துகிறாங்க. இந்த மாநாடு 10ஆம் தேதி வரைக்கும், வர 10ஆம் தேதி வரைக்கும் நடக்குது. சரியா? அதாவது தற்சார்பு இந்தியா, டிஜிட்டல் பங்கேற்பு நிலை, அப்புறம் நீடித்த வளர்ச்சி, தொழில் முனைவோர் முயற்சி மற்றும் புதுமை சிந்தனை படைப்பு அப்படின்ற அந்த தொலைநோக்கு திட்டங்களுக்கு ஏற்ற மாதிரி செயல்பாடுகளை உருவாக்கணும் அப்படின்றது இந்த மாநாட்டோட நோக்கமாக இருக்குது அப்படின்னு நம்ம மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இது மட்டும் இல்லாமல் தொலைத்தொடர்பு மற்றும் புதிய தொழில்நுட்ப துறைகளுக்கு வெளிநாடு மற்றும் நம்மளோட உள்நாட்டு முதலீடுகளை ஈர்க்கிறதும் இந்த மாநாட்டோட நோக்கமாக. அவ்வளோதான். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போகிற அடுத்தடுத்த வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனடியாக வரும். நீங்கள் அதை போய் பார்க்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டில் த எண்ட். பை பாய்.